ஒரு முறை ஒரு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்த மகான் ஒருவர் ஆற்றின் அக்கறைக்கு போக நினைத்தார். ஆற்றோரம் ஒரு படகு இருந்தது. அதில் படகோட்டியும் இருந்தான். மகான் அந்த படகோட்டியின் படகில் ஏறினார். படகோட்டி மகானிடம் மிகுந்த மரியாதையுடன், ஐயா, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு? அவரை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா என்று ஐயத்துடன் கேட்டான். படகோட்டியை பார்த்து புன்னகைத்த மகான், கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். இதோ என் எதிரில் இருக்கும் உன்னிடம் கூட நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார். படகு ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது நல்ல மழை. திடீரென காற்றும் பலமாக வீசியது. படகு ஆட்டம் காண ஆரம்பித்தது. கடுமையான காற்றில் அவர் படகில் இருந்து தவறி நீருக்குள் விழுந்து மூழ்கினார். மகானுக்கு நீச்சல் தெரியவில்லை. படகோட்டிக்கு பதைபதைப்பாகிவிட்டது. அடடா, நம்மை நம்பி வந்த மகான் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என எண்ணி உடனே அவன் நீரில் பாய்ந்தான். படகோட்டிக்கு நீச்சலில் திறமை அதிகம், அனுபவமும் அதிகம் என்பதால் சிரமப்பட்டு மகானை காப்பாற்றி பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான். கண் விழித்து பார்த்த மகான், மகனே, இப்போது புரிகிறதா? நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என நினைக்காமல் நீ உனது மனதில் உள்ள இரக்கத்தினால் நீரில் குதித்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய். அந்த இரக்க குணமே கடவுள். பிறரது துன்பத்தை போக்க நினைப்பவனிடத்திலும் இரக்கமுள்ள இதயங்களிலும் உயிர்களிடம் அன்பு கொண்டவர்களிடத்திலும் கடவுள் வசிக்கிறார். உன்னுள் இருக்கும் இரக்க சிந்தனையைத்தான் கடவுள் என்கிறோம். புரிந்ததா என்றார். படகோட்டிக்கு நன்றாக புரிந்தது. பசி என்று வருபவருக்கு உணவு தருபவர் முதல் நம் வேதனைகளை காது கொடுத்து கேட்பவர் வரை அன்றாடம் நம்முடன் சக மனிதராகவே பயணிக்கிறார் கடவுள். இரக்கமுள்ள இதயமே கடவுளின் இருப்பிடமாகும் என்றார் அந்த மகான்.